அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸிபிஷன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸிபிஷன்ஸ் லீக். டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ் அக்கவுண்ட் இது பற்றி ஆர்மி மற்றும் பல வங்கிகளுடன் ஒரு ஒப்பந்தம், மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகியுள்ளது. அந்த ஒப்பந்தம் எத்தனை வங்கிகளுடன் ஆகியுள்ளது, அந்த டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் வாயிலாக கிடைக்கக்கூடிய பலன்கள் பயன்கள் என்ன, அதற்கு அந்த அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட்டிலிருந்து டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் மாற்றத்திற்கு ஊதியதாரர்கள், ஓய்வூதியர்கள், அதாவது சர்வீஸ் பர்சனல், ரிட்டையர்ட் பர்சனல் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், மேற்படியாக அந்த நிலைமை வரும்போது அந்த பலன்களை பயன்களை பெற ஊதியதாரர்கள், ஓய்வூதியர்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு விரிவான கன்சல்டேட்டட் கைட்லைன்ஸ், அதாவது ஒருங்கிணைந்த அறிவிப்பு ஆர்மி ஹெட்குவார்ட்டர் ஏஜி பிரான்ச்சிலிருந்து ஆகஸ்ட் 2024 அந்த மாதத்தில் வெளியாகி வந்துள்ளது. முன்னாள் முப்படை வீரர்களிடையே ஒரு விரிவான விவரமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி அவர்கள் அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் இந்த வீடியோ வாயிலாக முன்னாள் முப்படை வீரர்களிடையே ஒரு நல்லதொரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி இந்த வீடியோ வெளியிடுகின்றோம். இப்பொழுது அந்த முழு விவரம், டிஎஸ்பி அக்கௌண்ட் பற்றி முழு விவரத்தை இந்த வீடியோ வாயிலாக தெரிவோம். வணக்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்ஸ் MOU, Memorandum of Understanding between Army and Banks, guidelines, awareness of to service and ex-service personnel. Important message from Army about defense salary package. Many serving, retired and NOKs are either not aware of the benefits public features or unaware about the procedures public steps to avoid DSP facilities. அதாவது அவங்க இந்த என்ன பெனிஃபிட்ஸு, அதாவது பலன்கள் பயன்கள் பற்றி இந்த டிஎஸ்பி அக்கௌண்ட் கொடுக்கின்ற அதை தெரிஞ்சுக்கலாமல் இருக்கிறாங்க, அல்லது அந்த பெனிஃபிட்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ் பலன்கள் பயன்களை பெறுவதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிற தெரியாமல் இருக்கிறாங்க. இதுதான் முக்கியம், அந்த மெசேஜ் இம்பார்ட்டன்ஸ். இதை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இது பற்றி தான் ஆர்மி ஹெட்குவார்ட்டர் ஏஜிஎஸ் பிரான்ச்சும் இந்த கன்சல்டேட்டட் கைட்லைன்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிஎஸ்பி அக்கௌண்ட்டுடைய ஒரு ப்ரீஃப், அதாவது டிஎஸ்பி டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் சர்வீஸ் பர்சனல் பப்ளிக் பென்ஷனர்ஸ். இந்த டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜுங்கிறது சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், அதாவது பென்ஷனர்களுக்கும் பொருந்தும், ஃபேமிலி பென்ஷனுக்கு இருக்குது. இது மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. MOU வித் பேங்க்ஸ், அந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் பேங்க்ஸ், பெனிஃபிட்ஸ் ஃபீச்சர்ஸ் பலன்கள் பயன்கள் என்ன, எலிஜிபிலிட்டி கண்டிஷன் டு கெட் பெனிஃபிட்ஸ், அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பயன்களை பெறுவதற்கு என்ன வரைமுறைகள், கிளைம் ப்ரொசீஜர்ஸ், ஏதாவது சிச்சுவேஷன் ரைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கிளைம் எப்படி நம்ம செய்யணும், டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் கிளைம்ஸ், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, டைம் ஃப்ரேம் ஃபார் கிளைம் சப்மிஷன், எவ்வளோ நாளைக்குள்ளே அந்த கிளைம்களை நம்ம சப்மிட் பண்ணணும் என்பது பற்றி தான் இந்த இதில். ஃபஸ்ட்டு MOU பேங்க்ஸ் அக்கௌண்ட்ஸ் டைப். இப்போ எத்தனை பேங்க்களோட இந்த ஆர்மிக்கும் பேங்க்ஸுடைய அந்த MOU ஆகிருக்குன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க அக்கௌண்ட் டைப்பு டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா, இவங்க சொல்கிறது சேலரி அண்ட் பென்ஷன் சொல்யூஷன் ஃபார் இந்தியன் மிலிட்ரி பர்சனல்ஸ். நெக்ஸ்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் சொல்கிறது PNB ரக்ஷக்ஸ் ப்ளஸ் ஸ்கீம். IDBI பேங்க் சொல்கிறாங்க இந்தியன் ஆர்மி சேலரி அக்கௌண்ட். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா யூனியன் சூப்பர் சேலரி அக்கௌண்ட்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் பப்ளிக் பேராமிலிட்ரி பர்சனல்ஸ். ICICI பேங்க் டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட். எஸ் பேங்க் எஸ் விஜய் எக்ஸ்க்ளூசிவ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் சேலரி அக்கௌண்ட் ஃபார் யூனிஃபார்ம்டு ஃபோர்ஸஸ். HDFC பேங்க்ஸ் வீர் அக்கௌண்ட். ஆக்சிஸ் பேங்க் டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட் பவர் சல்யூட். பந்தன் பேங்க் சௌரியா சேலரி அக்கௌண்ட். இண்டஸ் இன் பேங்க் இண்டஸ் ஃபோர்ஸ் சேலரி அக்கௌண்ட். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஹானர் அண்ட் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் அக்கௌண்ட். பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் BSP கௌரவ் பச்சத் சேலரி அக்கௌண்ட் அப்படின்னு அவங்க அந்த அக்கௌண்ட்ஸ் டைப்பை டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜை அவங்க விவரித்து சொல்லியிருக்கிறாங்க எப்படிங்கிறதா அது. நெக்ஸ்ட்டு அந்த பெனிஃபிட்ஸ் இதில் என்னென்ன கிடைக்குதுன்னா, பெர்சனல் ஆக்சிடென்ட்ஸ் இன்சூரன்ஸ் அண்ட் டெத், ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகி அதில் டெத்து ஏற்பட்டாச்சுன்னா அப்போ என்ன ஆக்சிடென்ட்ஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் என்ன,
ஏர் ஆக்சிடென்ட்ஸ் இன்சூரன்ஸ் கவர் என்ன, டெத் ஆயிடுச்சுன்னா பர்சனல் ஆக்சிடென்ட்ஸ் இன்சூரன்ஸ் அண்ட் டிசபிலிட்டி. ஆக்சிடென்ட் ஆகிறப்போ ஏதாவது டிசபிலிட்டி ஆயிடுச்சு, டெத் ஆகாமல் டிசபிலிட்டி ஆகியிருந்தால் அதுக்கு என்னென்ன இன்சூரன்ஸ் கவரேஜ். ஆட் ஆன் கவர்ஸ், பிளாஸ்டிக் சர்ஜரி, இம்போர்ட்டட் மெடிசன்ஸ், டெத் ஆஃப்டர் கோமா, இது பற்றி ஆட் ஆன் கவர்ஸ். அடிஷனல் அசிஸ்டன்ஸ், எஜுகேஷன்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ன, அதர் பேங்க் பெனிஃபிட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். அக்கௌண்ட் சுட் பி டிஎஸ்பி பப்ளிக் சேலரி பி கிரெடிட்டட் இன் தி அக்கௌண்ட். அதாவது இந்த டிஎஸ்பி அக்கௌண்ட்டை மாற்றதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டில் சேலரியோ பென்ஷனோ கிரெடிட் ஆகணும். ஆன் ரிட்டைர்மெண்ட் டிஎஸ்பி கன்வெர்ட்டட் இன்டு டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட், பென்ஷன் கிரெடிட்டட் இன் தி அக்கௌண்ட். சேலரி, அதாவது சர்வீஸ் பர்சனல் பென்ஷன் வந்ததுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை கண்டிப்பாக சேலரி அக்கௌண்ட்டிலிருந்து பென்ஷன் அக்கௌண்ட்டாக டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட்டாக மாற்றணும். இது ஒரு சிலர் மேக்ஸிமம் அவங்க செய்யாமல் இருக்கிறாங்க. அதனால் ஒரு சிலருக்கு இப்போ கிடைக்காமல் கூட இருந்திருக்கு. அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்கிறாங்க, அவங்களுடைய ஃபேமிலிக்கு கிடைக்காமல் கூட இருந்திருக்கு. ஏன் காரணம் என்னென்னா அவங்க சேலரி அக்கௌண்ட்டை டிஎஸ்பி அக்கௌண்ட்டாக மாற்றாமலே வச்சுட்டாங்க. வேற ஒரு அக்கௌண்ட்டுமே அவங்க பென்ஷன் வாங்கினதுனால. நெக்ஸ்ட் இன்ஜூரி பப்ளிக் ஆக்சிடென்ட் நாட் இன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ். அது முக்கியமாக இந்த இன்ஜூரி ஆக்சிடெண்ட்டு இது அந்த ஆல்கஹால் அந்த ட்ரக்ஸ் மூலமாக அதில் இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்காது இந்த இன்சூரன்ஸ் கவர். இன்ஜூரி சுட் நாட் பி செல்ஃப் சஸ்டைன்டு. அவங்களா அந்த ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்திக்கிட்டால் இன்ஜூரியை அதுக்கும் கிடைக்காது. ஆக்சிடென்ட் சுட் நாட் ரிசல்ட் ஆஃப் எனி பிரீச் ஆஃப் லா. சட்டத்திட்டத்துக்கு வரைமுறைக்கு எதிர்த்து அந்த ஆக்சிடென்ட் நடந்திருந்தால் அவங்களுக்கும் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்காது. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் டிவர்ஸ் ஃபார் எவரி பேங்க். ஒவ்வொரு பேங்க்கும் இந்த எலிஜிபிள் கண்டிஷனுங்கிறது வேறுபடும் அப்படி இருக்குது. டிஎஸ்பி அக்கௌண்ட்ஸ் கிளைம் ப்ரொசீஜர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் ஆஃப் ஆக்சிடென்ட், டெத் அட் தி earliest disability within 30 days by claimant. இதை இந்த ஒவ்வொரு பேங்க்கும் அதனுடைய கிளைம் ப்ரொசீஜர் வித்தியாசப்படும். ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் ரிப்போர்ட்டுங்கிறது நெக்ஸ்ட் ரிப்போர்ட் டு நியரஸ்ட் பேங்க் பிரான்ச் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டிங். இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த பேங்கில் அவங்க அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களோ, இதில் 14 பேங்கில் அந்த டிஎஸ்பி அக்கௌண்ட் இருக்க சொல்லியிருக்கிறோம். எந்த பேங்கில் அவங்க டிஎஸ்பி அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்களோ அவங்கள நியரஸ்ட் பேங்க் அந்த பேங்கில் போய் அந்த இன்சிடெண்ட்டோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ நாங்கள் பல பேங்க்கில் இப்போ மீட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் ப்ரொசீஜர் டிவென்ஸ் சேலரி பேக்கேஜ் பற்றி அக்கௌண்ட் பற்றி அவ்வளோ கிளியராக தெரியல. ஈவன் இந்த டிவென்ஸ் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் எம்ஓஇ ஆகியிருந்தாலும் அவங்கள அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். அண்ட் ரெசிப்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் பி ஃபில்டு கரெக்ட்லி அண்ட் சப்மிட் அலாங் வித் ரிக்வசிட் டாக்குமெண்ட் ஆஸ் ரிட்டர்ன்ஸ். அப்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த ஃபார்ம் கிடைச்சதுக்கப்புறம் கரெக்டாக அதை ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் நாமினி ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் ஃபார் ஈஸி கிளைம். இந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க சர்வீஸில் இருக்கிறவங்களாலும் சரி, அதாவது பென்ஷன் வந்தவங்களாலும் சரி, அதில் அந்த நாமினி கண்டிப்பாக வச்சுருக்கணும். நாமினி வச்சுருந்தால் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் சிச்சுவேஷன் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிடைக்கக்கூடிய சிச்சுவேஷன் ரைஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியான முறையில் கிடைக்கும். யூசேஜ் ஆஃப் டெபிட் கார்ட்ஸ் ஒன்ஸ் இன் 30 days. அதே மாதிரி டெபிட் கார்ட்ஸ் அவங்க வச்சுருந்தா அதை ஒன்ஸ் இன் அதில் அவங்க யூஸ் பண்ணணுங்கிறத இதில் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிஐ கவர் ஆன் டெத்து. இப்போ இந்த 14 பேங்களோட எம்ஓயு ஆகியிருக்குது. இந்த 14 பேங்களுடையும் அந்த வேறுபடும் இன்சூரன்ஸ் கவரேஜ். அதாவது டெத் ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு டெத் ஆகிருச்சு, எலிஜிபிலிட்டி ஆகுது அப்படிங்கும்போது அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் வேறுபடும். அதாவது சர்வீஸ் பர்சனல் அக்னிவீர்ஸ்க்கு என்ன, ரிட்டையர்ட் பர்சனுக்கு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் மேக்ஸிமம் 46 lakh to 1 crore வரைக்கும் ஒவ்வொரு பேங்க்லையும் வித்தியாசப்படுது. இப்போ 14 பேங்க் அப்போ சொல்லியிருக்கிறோம். அந்த பேங்க்லையும் அவங்க கிளியராக சொல்லியிருக்கிறாங்க சர்வீஸ் பர்சனலுக்கு என்ன அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ், அக்னிவீருக்கு என்ன, அதே மாதிரி ரிட்டையர்ட் பர்சனுக்கு என்னங்கிறது அதை கிளியராக ஒவ்வொரு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு டிசபிலிட்டி. அதாவது இப்போ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஏதாவது ஆயிடுச்சு, அப்போது அவங்களுக்கு டிசபிலிட்டி ஆயிடுச்சு. டிசபிலிட்டி 100% டிசபிலிட்டினா அதுக்குள்ளே என்ன இன்சூரன்ஸ் கவரேஜ்ங்கிறது ஒவ்வொரு பேங்க்கும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. சர்வீஸ் அக்னிவீர்ஸ் தென் ரிட்டையர்ட் பர்சனுக்கு. இதுவும் நீங்கள் இதில் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது 100% டிசபிலிட்டிகளுடைய அமௌண்ட்டு கவரேஜ். இதுபடி எத்தனை % டிசபிலிட்டி இருக்குதோ அதன்படி அவங்களுக்கு அது கிடைக்குங்கிறதான். நெக்ஸ்ட் ஏஏ கவர் ஆன் டெத். அதே மாதிரி ஏர் ஆக்சிடென்ட்ஸ் இன்சூரன்ஸ் கவர் ஆச்சுன்னா அதுக்கு என்னென்ன இன்சூரன்ஸ் கவரேஜுங்கிறத இவங்க தெளிவாக அந்த 14 பேங்க்ஸ் எம்ஓஇ ஆனவங்களோட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆடான் கவர். ஆடான் கவருங்கும் போது ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு கவர் இன்சூரன்ஸ் கொடுக்குது, ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி, இம்பார்ட்டன்ட் மெடிசன்ஸ், டெத் ஆஃப்டர் கோமா,
ஏர் ஆம்புலன்ஸ், ஃபேமிலி டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதே மாதிரி இந்த ஆட் ஆன் கவரில் அந்த 14 பேங்க்கும் ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் அடிஷனல் அசிஸ்டன்ஸ், அதாவது எஜுகேஷன் பெனிஃபிட் ஆஃப் ₹5 lakhs ஃபார் ஒன் சைல்டு டில் கிராஜுவேஷன்ஸ், எஸ்பியினுடைய இது கேர்ள் சைல்டு மேரேஜ், இதை பற்றி ஒவ்வொரு பேங்கும் அந்தந்த ஃபெசிலிட்டிஸ் எஜுகேஷன்ஸ் அண்ட் மேரேஜ் பற்றி அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆட் ஆன் கவர். அதர் ஃபெசிலிட்டிஸ் போது லாக்கர் ரெண்டு, அப்புறம் லோன் எடுக்கிறப்ப அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சார்ஜஸ், இது பற்றி விவரமாக அவங்க ஒவ்வொரு பேங்கும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்கிறதுலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இந்த மெமராண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க கிளியராக அந்த கன்சல்டேட்டட் கைட்லைன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பேங்க் அதாவது எது வரைக்கும் இதனுடைய எம்ஓஇ செல்லுபடி ஆகும், அந்த 14 பேங்க்கும் எப்போ இருந்தால் அந்த பீரியட் ஆஃப் கவரேஜ் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த எம்ஓஇ டைம் முடிஞ்சிட்டாலும் அவங்க ரினியூவல் பண்ணுவாங்க. ரினியூவல் பண்ணுறதுக்கப்புறம் திருப்பி அவங்க இதை வந்து வெளியிடுவாங்க. இதில் வந்து இப்போ வந்து இந்த ஆசான் டேட் இந்த 14 பேங்க்ஸுக்கும் இது ஆக்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கன்சல்டேட்டட் கைட்லைன்ஸில் அவங்க ஒரு பேராக 14 பேராக எஃப்ல அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. எம்ஓயு காப்பீஸ் ஆஸ் பர் ஆர்மி மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிளேஸ்டு இன் ஆர்மி வெப்பேஜ் அண்டர் டிஜி எம்பி அண்ட் பிஎஸ் மேன் பவர் அண்டு இவங்களை வந்து பர்சனல் சர்வீஸில் வந்து ஃபார் ரெடி ரெஃபரன்ஸ் அந்த எம்பி அண்டு டிஜி எம்பி அண்டு பிஎஸ்க்கு கீழே அந்த ஆர்மி வெப்பேஜில் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சர்வீஸ் பர்சனல் தான், சர்வீஸில் இருக்கிறவங்க தான் அந்த ஆஃபீஸில் வந்து பார்க்க முடியும். நம்ம ரிட்டையர்ட் பர்சனல் அந்த ஆர்மி வெப்பேஜுக்குள்ளே அக்சஸ் பண்ண முடியாது. இதனால் வெட்டரன்ஸ் ரிக்வெஸ்ட் நம்ம தரப்பில், அதாவது வெட்டரன்ஸ் தரப்பில் ஒரு ரிக்வெஸ்ட், ஆர்மி வெப் பேஜ் நாட் ஏபிள் டு அக்சஸ் பை வெட்டரன்ஸ், ஸோ ரிக்வெஸ்ட் சென்ட் ஃப்ரம் டிஎன்இஎஸ்எல் தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக் to Army Headquarters to place memorandum of understanding in Indian Army website or Director of Indian Army website. அதாவது தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக்லேருந்து நாங்கள் ஒரு லெட்ரு எழுதியிருக்கிறோம். என்னென்னு கேட்டாச்சுன்னா, இந்த மெம்பர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆர்மி வெப்பேஜில் இருக்குது. அதை வந்து வெட்டரன்ஸ் அதாவது ரிட்டையர்ட் பர்சனல் வந்து பார்க்க முடியாது. எந்தெந்த பேங்களோட வந்து மெம்பர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது, ஒவ்வொரு பேங்கினுடைய விவரங்கள் என்னென்ன பார்க்க முடியாது. அதை வந்து நீங்கள் ஆர்மி ஹெட்குவார்ட்டரோட இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் அல்லது இந்தியன் டைரக்டர் ஆஃப் இந்தியன் ஆர்மி வெட்டரன்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் ப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் இப்போ போய் பார்த்தாச்சுன்னா அவங்களுடைய ஹோம் பேஜில் வந்து இப்போது பார்த்தா அதில் இருக்குது. ஆனால் பிஎஸ் டைரக்டருக்கு கீழே வந்து டிஎஸ்பி அக்கௌண்ட்னு இருக்குது. ஆனால் அது வந்து ஓல்டு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. இந்த புதிய இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணலை. அதனால தான் ஒரு ரிக்வெஸ்ட் மூலமாக கேட்டுருக்குறோம். இந்த இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் இதை அப்டேட் பண்ணியாச்சுன்னா மெமராண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எத்தனை பேங்களோட ஆயிருக்கு, அதனுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மெம்பர் ஆஃப் எம்ஓயினுடைய காப்பி இதில் அப்லோட் பண்ணியாச்சுன்னா நம்ம ஈஸியாக ரெவர்ஸ் பண்ண முடியுங்கிறத வந்து வெட்டரன்ஸுடைய வெல்ஃபேருக்காக அதை லெட்டர் எழுதி கேட்டுக்கிறோம் தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக்கில் இருந்து. இதோடு சேர்த்து இப்போ வந்து நம்ம 14 பேங்கோட மெமராண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதை பற்றி நம்ம பார்த்தோம். அவங்களுடைய என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன அவங்களுடைய விவரங்கள் எல்லாமே அது மூலமாக இதில் கொடுத்துருக்குறோம். பட் வந்து தமிழ்நாடை பொறுத்தவரையில் முக்கியமாக அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அண்டு வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டுமே எம்ஓயு இருக்குது. ஆனால் இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கூட ஆர்மி கூட ஒரு எந்த விதமான எம்ஓயு இல்லை டிஎன்எஸ்பி டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் பற்றி. இதனால் இப்போ நாங்கள் அந்த சம்மந்தப்பட்ட இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்டிருந்தோம். அந்த ஆர்டிஐயில் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அவங்ககிட்டையும் இருக்குது சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. இப்போ அது வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். இதோடு சேர்த்து அவங்களையும் அந்தந்த பேங்க்கில் போயும் நாங்கள் விவரங்கள் கேட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் பேங்க்கில் நாங்கள் ஆர்டிஐ போட்டு கேட்டப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவர் பேங்க் ஹேஸ் இ ஸ்பெஷல் ப்ரொடக்ட் ஐபி சலாம் ஸ்பெஷல் அக்கௌண்ட் ஃபார் டிஃபென்ஸ் பர்சனல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் தான் ஆர்டிஐ போட்டு கேட்டதுக்கு அதனுடைய பதில், அவங்களுடைய இந்தியன் பேங்குடைய பதில் ஐபி சலாம் ஸ்பெஷல் அக்கௌண்ட் ஃபார் டிஃபென்ஸ் பர்சனல் போட்டிருக்கிறாங்க. சர்விங் அண்டு இவங்களுக்கெல்லாம் பேராமிலிட்ரி போர்சஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஃபீச்சர்ஸ் கிடையாது. இப்போ நம்ம மற்ற பேங்களோடு இருக்கிற மாதிரி இதில் பிஏ கவரே கிடையாது, இன்சூரன்ஸ் கவரே இல்லை. அதனால் அவங்ககிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறோம், நீங்களும் இந்த மாதிரி இந்த டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜில் மற்ற பேங்கில் எவ்வளோலாம் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கிறோ அந்த மாதிரி கொடுக்கலைன்னா இந்த பென்ஷனர்ஸ் அவங்க இந்த இந்தியன் பேங்க் வாயிலாக பென்ஷன் வாங்குறவங்க வந்து அவங்க அக்கௌண்ட்டை வந்து மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கணும்னு அவங்க கேட்டுக்கிட்டோம். அவங்க நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கனரா பேங்க்லேயும் அவங்களுக்கு ஆர்டிஐ போட்டு கேட்டப்போ அவங்க கொடுத்த பதில் என்னென்னு கேட்டாச்சுன்னா, ஃபார் பென்ஷனர்ஸ் இன்க்ளூட்
இன்க்ளூடிங் டிஃபென்ஸ் பென்ஷனர் கனரா ஜீவன் தாராங்கிற ஒரு அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதில் இருக்குது அவங்களுக்கு பிஏ இன்சூரன்ஸ் கவர் காமிச்சிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் வில் பி அவைலபிள் டில் பென்ஷனர் அட்டைன் தி ஏஜ் ஆஃப் 65 இயர்ஸ். 65 இயர்ஸுக்கு மட்டும் வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த பெனிஃபிட்ஸ் ஃபீச்சர் சரியானது இல்லை மற்ற பேங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இவங்ககிட்டையும் அதே கோரிக்கை வச்சுருக்கிறோம். இவங்க மேனேஜரை பார்த்தோம் அருப்புக்கோட்டையில், அவங்ககிட்டையும் அதே கோரிக்கை வச்சுருக்கிறோம். இது சரியான முறையில் மற்ற பேங்க் மாதிரி அவங்க அந்த பெனிஃபிட்ஸ் ஃபீச்சர் கொடுக்கலைன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து மற்ற பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இதில் கம்ப்ளீட்டாக அவங்க சொல்லிட்டாங்க. அவங்ககிட்ட எந்த விதமான இந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் இல்லைனோ இந்த பேங்க் மேனேஜருடைய சந்தித்து அவங்ககிட்ட இதே கோரிக்கையை வச்சுருக்கிறோம். இதுதான் டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜினுடைய MOU பிட்வீன் ஆர்மி அண்டு பேங்க்ஸு கூட என்ன நடந்தது, அதனுடைய முழு விவரங்கள் என்ன, அதோடு சேர்த்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை எத்தனை பேங்க்லேருந்து பென்ஷன் வாங்குகிறாங்க, அதில் எத்தனை பேங்குடைய இந்த MOU ஆகிருக்கு ஆர்மிக்கு ஒன்று பேங்க்ஸுக்கு, மற்ற பேங்க்ஸில் ஆகலை, அவங்களையும் சந்தித்து நாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி எடுக்கலைன்னா பென்ஷனர்ஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்ஸை வந்து மற்ற எந்த பேங்க்கில் டிஎஸ்பி அக்கௌண்ட்ஸ் இருக்குதோ மாற்றுறதுக்கு வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. இதுவரை இந்த வீடியோ கேட்டமைக்கு நன்றி. முக்கியமாக இந்த டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் அவங்களுக்கு ஒருவேளை இந்த ஊதியம் வாங்குறவங்களும் சரி ஓய்வூதியம் வாங்குறவங்களும் சரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டாச்சுன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் அது சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டில் அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது. முக்கியமாக பென்ஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கண்டிப்பாக அந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டு அவங்க எந்த அக்கௌண்ட்டில் ஊதியம் வாங்கினாங்களோ அப்புறம் ஓய்வூதியம் வாங்குறது வந்து அதை மாற்றணும். டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட்டில் மாற்றினா தான் அவங்களுக்கு ஏதாவது சுச்சுவேஷன் வர்றப்போ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்களுடைய பென்ஷனர்ஸ் அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட்டாக இருக்கிறதாங்கிறது. அதே நேரத்தில் எஸ்பிஐ தவிர எஸ்பியில் தான் கம்ப்ளீட் விவரம் இருக்குது. அவங்க வெப்சைட்டில் sbi.con போயாச்சுன்னா கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி, டோட்டல் டிரான்ஸ்பரன்சி, அதுக்குள்ளே எல்லா விவரமும் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஃபீச்சர்ஸ் கிளைமிங் ப்ரோசஸ் என்ன ஃபார்ம்ஸ் என்ன எல்லாமே இருக்குது. ஆனால் மற்ற எந்த பேங்க்லேயும் அந்த வெப்சைட்டில் அந்த டீட்டெயில் இல்லை. நாங்கள் அந்த சம்மந்தப்பட்ட கட்சி எஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாரையும் மீட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். எஸ்பிஐ போல் மற்ற பேங்க்லேயும் அந்த வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன் வேணும். அப்படி இருந்தால் தான் அந்த தக்க நேரத்தில் வந்து அதை பார்த்து நடவடிக்கை எடுக்க முடியும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த வீடியோ கேட்டமைக்கு நன்றி. இந்த டிஎஸ்பி அக்கௌண்ட் பெனிஃபிட்ஸை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தணும், அந்த பலன்கள் அடையணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.